ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் குக் வித் சரண்யா. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சிக்கன் கிரேவி ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நிறைய சிக்கன் கிரேவி ரெசிபி நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய கிரேவி நம்ம எல்லாமே வறுத்து அரைச்சி வைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த சிக்கன் கிரேவி பார்த்திங்கன்னா நம்ம டக்குன்னு வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சே பண்ணுற மாதிரி ஒரு கிரேவி. ரொம்ப ஈஸியான ஒரு கிரேவி. பேச்சுலர்ஸாக இருக்கிறவங்கலாம் கூட ரொம்ப ஈஸியாக இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா வீடே கம மணக்கிற மாதிரி ஒரு கிரேவிங்க இது. ஸோ இந்த கிரேவியை இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன். அந்த குக்கரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக சூடானதுக்கப்புறமா ஒரு 2 துண்டு பட்டை, அப்புறமா ஒரு 3 ஏலக்காய், ஒரு 3லேருந்து 4 கிராம்பு சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. 1 டீஸ்பூன் அளவு சோம்பு நான் சேர்த்துக்கிறேன். சோம்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் சின்ன சின்னதாக. அந்த வெங்காயத்தை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரை வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இப்போ சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இப்போ சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்க்குறேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூள் சேர்க்குறேன். காரத்துக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்க்குறேன். அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து இப்போ நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சமாக புதினா இலை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இதில் ஒரு 300 கிராம் அளவு நான் சிக்கன் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை மசாலாவோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதில் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ரொம்ப திக்கான கிரேவி மாதிரி வைக்க போகிறதில்ல. நம்ம இட்லி தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி குழம்பு மாதிரி வைக்க போகிறேன். அதனால் தண்ணியை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் ரொம்ப திக்காக கிரேவி மாதிரி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போது தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு கடைசியாக உப்பு சேர்த்துக்கலாம் குழம்புக்கு. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 3 விசில் வச்சா போதும். சிக்கன் ரொம்ப நல்லா வெந்துடும். இப்போ 3 விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த சிக்கன் வேகிற டைமில் நம்ம தேங்காய் பேஸ்ட் ஒன்று அரைச்சிடலாம். ஒரு 1/2 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவு கசகசா, அதுக்கப்புறமா ஒரு 1 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்க்குறேன். இது எல்லாத்தையுமே இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். நம்ம இதை மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. இதை நம்ம சிக்கனோட இப்போ கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 3 விசில் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா சிக்கனும் நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போது அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காய் விழுதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த தேங்காவை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டுட்டா போதும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பும் நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேணால் ஆஃப் பண்ணிடலாம் குழம்ப. இப்போ நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவைன்னா உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் நான் கடைசியாக சேர்க்குறேன் வாசனைக்காக. இப்போது நம்மளோட ஒரு ஈஸியான ஒரு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த குழம்பு இட்லி தோசைன்னு இல்லாமல் இடியாப்பம் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும்.
கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான கிரேவியாக இருக்கும். நீங்கள் டக்குன்னு அவசரத்தில் வைக்கிறதுக்கெலாம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வறுத்து அரைச்சி மசாலா வைக்கும்போது ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த சிக்கன் கிரேவி ரொம்ப ஈஸியான ஒரு சிக்கன் கிரேவி. ஆனால் வீடே பார்த்தீங்கன்னா நல்லா கமன்னு மணக்கிற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் சிக்கன் கிரேவி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. குக் வித் சரண்யா, டேஸ்ட் ஆஃப் ஹோம்.